ஆம் சரி சரி என்ன செய்கிறீர்கள்? என்ன? ஓ, இனிமேல் முடியல. அதை கிடக்க விடு. சரி, உன்னுடையதை சாப்பிடு. நான் என் மூடியை எடுத்து விடுகிறேன். இதற்கே ஆஹா, சுவையான சிவப்பு நிறம். என்ன உன் கேண்டி மூடி? ஓ, நான் மன்னிக்கவும். ஆனால் அங்கே என் சிபா சிப்ஸ். நம்மால் அதை கவனிக்க வேண்டும். நல்ல சுவை, ஆனால் கடிக்க முடியாது. இவர் மீண்டும் உன்னை மீண்டும் பிடித்து விட்டோம். வாங்க, தொடங்கு. ஓ, என்ன? நான் ஒரு யோசனையை கண்டுபிடித்தேன். நான் கண்ணாடிகளை எடுத்துக்கொள்கிறேன். மேலும் கண்டிப்பாக சுத்திகிரையையும். நீ என்ன செய்ய போகிறாய்? நீ இப்போதே பார்ப்பாய். ஓ ஆம், அது அற்புதமாக இருந்தது. முழு சீஸின் துண்டை உயர்த்த தேவையில்லை. நான் இதை துண்டுகளாக எடுப்பேன். முயற்சி செய்யலாம். மிகவும் இனிப்பானதும் சுவையானதுமா இருக்குது. வாயிலே உருகி விடுகிறது. அருமையான சுவை, மிக இனிப்பு. நான் அனைத்தையும் சாப்பிட போகிறேன். ரொம்ப அற்புதமான சிபா சாப்ஸ். அது கேஎச்எம்டி முடிஞ்சிச்சு. அது அற்புதமாக இருந்தது. மற்றும் கடைசி கசிவு. ஓ, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் தான் மிகவும் வேகமாக உள்ளவன். அது என்ன? ஏன் இவ்வளவு சிறியது? என்னிடம் ஒரு சாதாரண கோலா இருக்கிறது. உன்னிடம் என்ன இருக்கிறது? என்னிடம் பெரிய பாட்டில் கோகோ கோலா இருக்கிறது. ஆம், எனக்கு பெரிய பரிசு இருக்கிறது. உன் மைக்யூரோ கோலாவை குடிக்கொள். சரி, பாட்டிலை திறக்கிறேன். எவ்வளவு கவர்ச்சி! காத்துரு, அது கோலா இல்ல, அது ஜெல்லி. நல்லா, இது ரொம்ப ருசியான உணவு. ரொம்ப அழகாவும் அதுவும் ருசியாவும் உள்ளது. இது மிகவும் குளிர்ந்த இனிமை. காத்திரு, இதுவே முடியிற்றா? ஹா, உங்களிடம் அதிகமாக இல்ல. நான் அதை குடிப்பேன். சரி, ஆனா எனக்கு என்ன? ஆமாம், எனக்கும் ஒரு முழு பாட்டில் உள்ளது. அதை குடிப்பது சிறந்தது. அதுவே, நான் முழு பாட்டிலையும் குடிக்கப் போகிறேன். நீ அதை போற்றுகிறாயா? ஓ, எவ்வளவு நன்றாக இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் மீதம் உள்ளது. என்ன? அதை பெற ஏதேனும் செய்ய வேண்டும். ஓ, என் விரல், அது சிக்கியது. எப்படி உதவலாம்? ஓயில் உதவியாக இருக்கும். விந்தியை எண்ணெயை ஊற்றி உதவி கொள்ள போகிறேன். இது இதை செய்வதற்கான சரியான வழி. அது நல்லது. சரி, முயற்சி செய்வோம். எனக்கு வரி. அதுவே. ஓ, இது எண்ணெயில் மூடப்பட்டிருக்கிறது. இப்போது என்ன? அப்படின்னா என்ன? விரல் இருக்கும். இதுல என்ன இது இருக்கிறது? கொஞ்சம் அருவருப்பான விரல். நாம் அதை எதிலாவது துடைக்க வேண்டும். குறைந்தபட்சம் நீங்கள் தான். அங்கே, இது என் உரிமை. நான் அதை எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுவும் கனமானது. ஆனா எவ்வளவு சுவை! இது மிகுந்த மகிழ்வு. என்ன செய்கிறாய்? நிறுத்து. அது வாவ்! இது நான் இதுவரை சுவைத்த மிகச் சிறந்தது. மேலும் கொஞ்சம். ஓ இல்லை, நீ ஒரு பன்றி போல பன்றி. இருக்கிறாய். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது அற்புதமான சுவையாக இருந்தது. ஆவ், மேலும் என்ன? கைகளை கூட்டு உரைக்க. அது என்ன? ஏன் சொன்னார். இது இவ்வளவு சின்னதாக? இது நீதி அல்ல. உங்களது திறந்து பாருங்கள். சரி, என்னிடத்து சிறந்த பீட்சா உள்ளது மற்றும் சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போது நான் எனக்கு பெரிய பெரிய பீட்சா உள்ளது. கற்பனைக்கும் எட்டாதது. அதுதான். உங்களின் சிறியவனை தொடங்குவோம். கவலைப்படாதீர்கள் வில். இது முற்றிலும் சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. நிச்சயமாக நான் அதை உண்பேன். அது ரொம்ப சுவையா உள்ளது. ஆனால் ரொம்ப சிறியது. அதுல என்னை திருப்தியாக்க போவதில்லை. அதுவே சுவையாக இருக்கிறது. அதை சாப்பிட விரும்புகிறேன்.
நான் ஒரு வழி கண்டுபிடித்தேன். இப்படி வெட்டுகிறேன். அற்புதம். போய் தொடங்கும். ஓ, இது ஒரு சீஸ் சுவையானது. வா, இப்பொழுது நான் ஒரு சாப்பாட்டு செய்கிறேன். நான் ஒரே சமயம் பல துண்டுகளை என்னுடைய வாயில் எடுக்கிறேன். அது அற்புதமானது. அருமையான பீட்சா. எனக்கு பெப்பரோனி மற்றும் சீஸ் மிகவும் பிடிக்கும். சுவையாக உள்ளது. ஓ வா, அவள் அதை எப்படி சாப்பிடுவாள்? நான் எல்லாவற்றையும் உண்மையில் சாப்பிட்டு விடுவேன். நான் உண்மையில சோர்ந்து போயிருக்கிறேன். உதவ வேண்டும். வாங்க வாங்க. என்ன, இது ஒரு பீட்சா மரத்தான். இதில் லில்லி அஞ்சாத வீரன். செல்லுங்கள் செல்லுங்கள், மேலும் மேலும். இந்த பீட்சா சாப்பிட்டேன். ஆல்ரைட். இது என்ன? என்னிடம் நல்ல சிலாக்கெட் பாரும் இருக்கிறது. மேலும் என்னிடம் பெரிய சிலாக்கெட் பாரும் இருக்கிறது. ரொம்ப கூல். இப்போது அருமையான பாகன் மயக்கச்சாரான சாக்லேட் இருக்கிறது. அதை மகிழ்ச்சியுடன் குடித்துக் கொள்கிறேன். நன்றாக மணக்கிறது. அருமை. அதுதான் நான் விரும்பியது. ருசியாக இருக்கின்றது. சரி, இப்போது நீங்கள். சரி, நான் இந்த சாக்லேட்டை சாப்பிடுகிறேன் என்று நினைக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் அதை அப்படியே சாப்பிட போகிறேன். இது என் வாயிலே கரைகிறது. நம்ப முடியவில்லை. ஆனால் இது இன்னும் அதிகமாக கொண்டாது இருக்க முடியும். அசரடிக்க வைக்கிறது. ஐயோ ஜிப்ரிம், நீ சொந்தம் சாப்பிடு. ஆமா, ஆனா இது ரொம்ப பெரியது. ஆனாலும் எனக்கு ஏதோ ஒன்றை நினைத்தேன். என்னால் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு தெரியும். நான் இதை துண்டுகளாக பிரித்து அவற்றை வேறொரு முறையில் ஒன்று செய்வேன். பார், இது சாக்லேட் வீடு போலத்தானே. இப்போது நான் இந்த கட்டடத்தை சுவைத்துக் கொள்கிறேன். இது எனது வாய்க்கு பொருந்தும். நிச்சயமாக எனக்கு சிறிது அதிகமாக இருக்கிறது, ஆனால் எதுவும் வேறுபாடில்லை. இது இன்னும் வியப்பூட்டுகிறது. ஓ, எனக்கும் இதை தேவையே. நீ என்னை உபசரிக்கலாமோ? நிச்சயமாக எனக்கு கருப்பு சாக்லேட் நிறைய இருக்கிறது, ஆனால் நான் அனைத்தையும் ஏற்கனவே உண்டு முடித்து விட்டேன். வாவ், சரி சரி. பாலுடன் கூகீஸ் நல்லா இருக்கின்றன. ஆம், வாவ். அது கெட்டதாக இல்லை. இப்போ நான் பெருத்து ஒரு பால் கேழ்வு குடிக்க போகிறேன். நான் பாலுக்கு மிகவும் அடிமை. அது மிக நன்றாக இருக்கிறது. என்ன? ஆஹா, உங்கள் நன்னயங்கள் எப்போது கற்பீர்கள்? அருமை. இப்போ நீங்க உங்கள் முறை. நல்ல வாசனை. இல்லை, என்னுடைய குக்கி எங்கே? இதை முழுதும் குடித்து விடுவேன் என நினைக்கிறேன். அதுவும் சுவாரஸ்யமாக இருக்கிறதே. ஆசு. ஏய், ஓ கூகி, வா. ஓ ஆம். 3. இப்போது உங்களின் முறை. மங்கையர்களே, பொறாமை கொள்ளாதீர்கள். எனக்கு மிகப்பெரிய குக்கி இருக்கிறது, ஆனால் ஒரு சிறிய கோப்பை. அதே நேரம் நான் யோசித்து ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தேன்.
நடுவில் பாலை ஊற்றுவேன், மேலும் அதை சாப்பிடுவேன். அது எவ்வளவு ருசியானது. அதை நான் கூட விரும்புகிறேன். அதை சுவைத்து ரசித்தேன். ஆனால் நீங்களுக்கு தெரியுமா, எனக்கு சரியில்லை போல. ஓ, என்ன கொஞ்சம் மோசமான வாசனை. பெண்களே, என்ன நேர்ந்தது? சரி, முதலில் எனக்கு பான் கேக் வேண்டும். இங்கே அவை இருக்கின்றன. எளிது, எனக்கு மாவு தயார். நான் உள்ள வந்துட்டேன். அது என் பிடித்த கரண்டி எங்கே? இதோ நான் மாவை எடுத்து தட்டில் ஊற்றுகிறேன். முதல் தோசை தயார். அருமையா இல்லையா பெண்களே? கூல். ஹே ஹேண்ட், அந்த பார்ல எனக்கு கொண்டு வா. சிறப்பு. மைதான் உங்களுக்கு தேவை. அதை மாவில் சேர்த்து கலக்கவும். அருமையான நிறம். அதை வாணலில் ஊற்றுகிறேன். என் கையொப்ப பன்கேக் தயார். சிறப்பு. அப்படியா? இல்ல, கருப்பு நிறம் அதிகமாக இருக்கும். நான் பிரகாசமான நிறங்களை எடுப்பேன். அதனால் நான் அதை எண்ணெய் ஸ்டென்சிலால் நிரப்புகிறேன். என்ன மாவு முடிஞ்சிட்டதா? ஓ சரி. மாவால் மூடப்பட்டு விட்டேன். இது நடக்கிறது. நான் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஓ, என் கையில கொஞ்சம் மீதம் இருக்கிறது. பரவாயில்லை, சுவையாக இருக்கிறது. சரி, நான் என் பான்கேக்கை நிறமிடுவதை தொடர்கிறேன். ஆகவே இது தயாராகிவிட்டது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? அப்போ எனக்கு என் பான்கேக் எடுக்க நேரம் வந்துட்டது. இப்பொழுது அதுல மேப்பிள் சிரப் சேர்க்கிறேன். இதோ போலி இனிப்புகளை விரும்புகிறாள். ஓ, என் கடைசி பான்கேக் தயாராகிவிட்டது. இப்போது இதை இந்த இரத்த சிவப்பு ஷர்பத்துடன் அலங்கரிக்க வேண்டும். மேலும் சில சிலந்திகள். பெண்களுக்கு சிலந்திகள் பிடிக்கும் இல்லையா? சரி, போலி, நமது உணவுகளை சுவைக்க தயாரா? அருமை. சரி, தட்டில் என்ன இருக்கிறது? சிலந்திகள். அருவருப்பு. அவற்றை வெளியே எறியலாம். சரி, புதன்கிழமையின் பன்கேக்குகளை முயற்சிக்கிறேன். அவை உண்மையில் சுவையாக இருக்கின்றன. சரி, அடுத்தது என்ன? பாட்டியின். அவை மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கின்றன. ஓ, எனக்கு பிடிக்கும். ஆஹா, குளிர். ஓ, இது ஒரு யூனிகார்ன். என்னிடம் விரைவில் வாருங்கள், சுவையான குழந்தை. இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. மேலும் எனக்கு யூனிகார்ன்கள் மிகவும் பிடிக்கும். காண்டி, இது ஒரு வெற்றி. ஹூரே, நான் மிகச் சிறந்தவன். இப்போது எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சமைக்கவும். சரி. அப்படியா? உருளைக்கிழங்கை தோல் சீவ வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கேண்டி என்ன செய்கிறாள்? பரவாயில்லை, இது ஒரு லைஃப் ஹேக். உருளைக்கிழங்குகள் சில வினாடிகளில் தோலுரிக்கப்படும். தோலுக்கு மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இப்போது என் சிறப்பு உருளைக்கிழங்கு கத்தி. சரியான துண்டுகள். நான் அவற்றை ஒரு கிண்ணத்தில் வைத்து நிறத்தை சேர்க்கிறேன். அதை கலக்கிவிட்டு வோலா, சிவப்பு உருளைக்கிழங்குகள். உண்மையில் கலந்த நிறங்கள். நான் இன்னும் சில நிறங்களை சேர்க்கிறேன். இப்போது எண்ணெய் சேர்த்து முதல் பகுதியை போடுகிறேன். சில நிமிடங்கள் என் உருளைக்கிழங்குகள் தயாராகிவிட்டன. அதை எடுத்து மீதியை மீண்டும் செய்கிறேன். அற்புதம். நீ தூங்குகிறாயா? எழுந்துரு. ஓ, நான் கவனக்குறைவாக இருந்தேன். நான் எங்கே இருந்தேன்? ஓ ஆம், நாங்கள் உருளைக்கிழங்கை வறுக்க வேண்டும். நன்றா. அதுதான். என்ன ஹேங்கம்? ஆமென். நான் அதை ஒரு தட்டில் வைக்கிறேன். மையத்துல சாஸ் இருக்கட்டும். உப்பு சேர்க்க மட்டுமே உள்ளது. So, förskjutschickor är det kashucha, som är parchmandel aber det var en separis spray i ratus pressning, ja. என்ன? ஓ, அது சிக்கியதாக தெரியவில்லை. ஓ, புதன்கிழமை நீ முழுவதும் கருப்பாக இருக்கிறாய். ஓ, வயதான பெண்மணியை பயமுறுத்தி விட்டாய். நான் மீண்டும் உருளைக்கிழங்குகளுக்கு செல்வேன். அவை எவ்வளவு கருப்பாக இருக்க முடியும் அவ்வளவு இருக்க வேண்டும். எங்களுக்கு தேவையானதை நான் ஒரு கிண்ணத்துல போட்டு சாஸ் சேர்க்கிறேன். ஆம், அதுதான் என் பாணி. எனக்கு கிடைத்து விட்டது. இப்போது நீ என்ன சொல்கிற பாப்போம். போலி, பியூ. நான் எங்கு தொடங்குவது?
அது சுவாரஸ்யமாக தெரிகிறது. நான் முயற்சிக்கிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஓ நிமிஷம், மிகவும் சுவையாக இருந்ததால எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கு அதை கெட்சப்ல மூழ்க விட்டு போகலாம். பாட்டி, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆஹா, எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மிகவும் பிடிக்கும். நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன். வாவ், நான் இதை முழு நாளும் சாப்பிட விரும்புகிறேன். அப்படியா? என்ன வண்ணமயமான உருளைக்கிழங்குகள்! நான் ஒரு வானவில் சாப்பிடுவது போல இருக்கிறது. காண்டி, இது பாராட்டுக்கு அப்பாற்பட்டது. ஹூரே, நான் மீண்டும் வென்று விட்டேன். என்ன பெரிய வயிறு! நான் நிறைந்து விட்டேன். இப்போது எனக்கு அவசரமாக ஒரு பர்கர் வேண்டும். சரி, எளிது சகோதரி, தொடங்கலாம். முழு தீ. நாங்கள் பண்களை பொரிக்க வேண்டும். சரியாக பழுப்பு நிறமாக. கட்லெட் செய்ய நேரம். நான் நறுக்கிய மாமிசத்தை ஒரு வாணலியில் வைத்து ஒரு வட்டமாக உருவாக்குவேன். உங்களுக்கு ஒரு கட்லெட். மேலே சீஸ். அதை பனில் மாற்றலாம். நான் அதை மற்றொரு பன்னுடன் மூடுகிறேன். அருமா. மற்றும் என் பர்கர் தயாராக உள்ளது. அந்த சலிப்பான பன்கள் என்ன? அவற்றுடன் முடிந்தது. நான் ஒரு டோனட் எடுப்பேன். வெந்தய கல்லும் தேவையில்லை. அதனால் இதை செய்வோம். நான் இத பாதியாக வெட்டுகிறேன். இப்போது நான் சாக்லேட்டை உள்ள வைக்கிறேன். மேலும் இது நல்லதாக இருக்கும். இப்போது இந்த திரவ மிட்டாயை முயற்சிக்க வேண்டும். மோசமாக இல்லை. சேர்க்கிறேன். அருமை. இப்போது சில மார்ஷ்மெல்லோக்கள். இது ஏன் ரகசிய பொருள். இது சாதாரணமாக தாங்கும். நான் எல்லாவற்றையும் ஸ்ட்ராபெரி சிரப்பால் நிரப்பி டோனட்டின் 2ஆம் பாதியால் மூடுவேன். என்ன அழகு! புதன்கிழமை எப்படி? நான் கத்தியை பயன்படுத்தி சீசில் குழாய் வடிவிலான ஒரு வடிவத்தை உருவாக்குவேன். இது போல நான் அதை ஒரு பனில் வைப்பேன். அப்புறம் ஒரு கட்லெட், ஒரு வெள்ளரிக்காய் நாக்கு, அப்புறம் 2வது சீஸ். அதை ஒரு பன்னுடன் மூடுகிறேன் மற்றும் 2 குழிவுகளை உருவாக்குகிறேன். அங்கே கடுகு ஊற்றுகிறேன். ஆமென். எனக்கு கொண்டு வா. வைங்க. கொடுத்தேன். அதுதான், அவை பொருந்தும். இப்போது நான் அவற்றை மேல் வைக்கிறேன். அருமை. என் மான்ஸ்டர் பர்கர் தயார். ஓ இல்ல, என்ன ஒரு பயங்கரம். ஐயோ சரி, போலி, உனக்கு சுவைக்க நேரம். சரி சரி, எவ்வளவு குளிர். இதிலிருந்து தொடங்குகிறேன். சுவை சுவை. ஓ, இது ருசியாக இருக்கிறது. குளிர், எனக்கு தெரியும். இப்போது இதை. அடடே, இது ரொம்ப உலர்ந்திருக்கிறது. எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓ இல்லை. ஓ ஓ பெரிய விஷயம். நான் சாஸ் பத்தி மறந்துட்டேன். அருமை. இது என்ன? நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். சுவை மிகு. இது மிகுந்த சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். நான் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? எதற்காக என்றால் இந்த மான்ஸ்டர் மிகச் சிறந்ததாக மாறிவிட்டது. வென்ஸ்டே வென்று விட்டது. ஹே டாம், நான் தொடங்கலாமா? அருமை. இங்கே என்ன இருக்கிறது? ஹூரே, சாக்லேட். இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. அது வெப்பத்தால் உருகுகிறது. சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் பனியும் குளிர்ந்த நீரும் கொண்ட ஒரு கிண்ணத்தை எடுத்து பாக்கேஜின் ஓரத்தை வெட்டி திரவமான சாக்லேட்டை இதய வடிவில் ஊற்றுவேன். அது உறைந்து விட்டது. டாம். வாவ், குளிர்ச்சி. மேலும் ருசியானது. என்ன காத்திருக்கிறாய் டாம்? ஓ அது சரி. ஓ, எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இதை பரிசோதிப்போம். ஓ சரி. என்ன? உதவுங்கள். நான் அதை கடிக்க முடியவில்லை. இது மிகவும் குளிராக இருக்கிறது. நான் இவ்வளவு எளிதாக கைவிட மாட்டேன். நான் அதை கடிக்க போகிறேன். ஓ வா, முட்டாள் சாக்லேட். ஓ, நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அதை நக்க வேண்டும். சரி டாம். சரி சூசி, ஒரே நேரத்துல திறப்போம். வாவ், எனக்கு உறைந்த நூடுல்ஸ் இருக்கின்றன. சிறப்பு குச்சிகளை எடுத்துக்கொள்வோம். என்ன என்ன? நான் இதையெல்லாம் ஒரே நேரத்தில் விரும்பவில்லை. சரி, நான் சுவைக்கிறேன். ஓ, என் நாக்கு உறைந்து விட்டது. வாவ் சூசி, உனக்கு உண்மையிலேயே நீண்ட நாக்கு இருக்கிறது. ஓ, நான் சுதந்திரமாக இருக்கிறேன். ஆனால் என் நாக்கு வலிக்கிறது. எப்படி இருக்கிறது? என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாய்? அதை நான் சாப்பிடுகிறேன். சோப்பு சட்டியோட சில நூடில்களை எடுத்துக்குவோம்.
ரொம்ப சுவையா இருக்குது. இது கொஞ்சம் காரமா தெரியுது, ஆனா இன்னும் ரொம்ப சுவையா இருக்குது. நிறுத்த விரும்பாத அளவுக்கு சுவையா இருக்குது. என் கடவுளே, அந்த இனிய சுவை! ஆஹா, எவ்வளவு நல்லது! நான் அதிகமாக சூடாகிறேன் என்று நினைக்கிறேன். இல்லை, காரத்தால் நான் நெருப்பு ஊற்றுகிறேன். என்ன? அது முடிஞ்சது நல்லதே. ஒரு நிமிஷம், சூசி, உன் நூடுல்ஸுக்கு என்னாச்சு? நீ அதை உருக வைத்து விட்டாய். இப்போது நான் அதை சாப்பிடலாம். இது பைத்தியமாக சுவையாக இருக்கிறது. இன்னும் 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 மெதுவாக, சூசி. பற்றும் கொஞ்சம். முடிஞ்சது. சரி. ஆப்ஸ், இது எனக்கு மிகவும் காரமாக தெரிகிறது. நான் முதலில் இருக்கலாமா? சரி, என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு பீட்சா. இது சூடாக இருக்கிறது. அடுப்பிலிருந்து இப்போதுதான் எடுத்தது. சரி சரி சரி. வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. பெல்லிசிமோ. பார்த்து கொண்டே இருக்காதே. ஜென்னி, நீ என்ன பெற்றிருக்கிறாய் பாரு. சரி, என்னிடம் பீட்சா கூட இருக்கிறது, ஆனால் அது பனியாக இருக்கிறது. என்ன செய்யலாம்? நான் ஒரு கடி எடுக்க முயற்சிக்கிறேன். இல்லை, நான் ஒரு பற்களை உடைத்து விட்டேன். ஹே டாம், என்னை நகைக்காதே. நான் பல்லை மீண்டும் இடத்தில் வைக்கிறேன் மற்றும் இந்த பீட்சாவை சமாளிக்கிறேன். இதை பாருங்கள், இது சேதமடையவில்லை. நான் இதை சாப்பிட மாட்டேன். ஒரு நிமிடம், எனக்கு ஒரு சுத்திகை இருக்கிறது. இப்போது உங்களுக்கு ஒரு பீட்சா கிடைக்கும். அது சமமாக துண்டிக்கப்பட்டது. இப்போது நான் ஒரு குச்சியில் ஒன்றை ஒட்டுவேன். இப்போது இது ஒரு பாப்சிக்கிள் பீட்சா. பார்க்கலாம். சுவை சராசரிதான், ஆனால் நாம் இதை சாப்பிடலாம். சரி, உனக்கு ஒரு துண்டு வேண்டுமா? அது சரி. சரி. கல், காகிதம், கத்தி. நான் வென்றேன். எனவே நான் முதலில். இது என்ன? என் விரலை எரித்துக் கொண்டேன். இது கிராமல் என்று நினைக்கிறேன். ஆனால் அதை குச்சியில் எப்படி வெல்லுவது? டாம், உன்னிடம் என்ன இருக்கிறது? சுபா சப்ஸ். சரி, பரவாயில்லை. என் நாக்கில் ஒட்டிக்கொண்டது போல தெரிகிறது. எனக்கு உதவுங்கள் ஜென்னி. எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு கெட்டில் இருக்கிறது. பொறுமையாக இரு டாம். அது விழுந்து விட்டது. ஆனால் என் நாக்கு எரிந்து விட்டது. உன் கிராமலை நான் சாப்பிடுவேன். சரி, நான் ஏன் ஒரு கைத்தடி தேவை? எனக்கு ஒரு சிறந்த யோசனை உள்ளது. நான் ஸ்ட்ராவை கிராமேல் கொண்டு மூடி அதிலிருந்து கிராமேல் குமிழிகள் ஊதுவேன். அது வேலை செய்தது. அவை மிகவும் ருசியாக தெரிகின்றன. நான் அதை முயற்சிக்கிறேன். இப்போது அது ருசியான ஒன்று. எனக்கு இப்போது என் முறை என்று நினைக்கிறேன். நன்றி. வாவ், சூடான நகெட்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையா இருக்குன்னு தட்டு பறைக்குது. என் கடவுளே, எவ்வளவு சுவையா! இப்போது நான் 2 ஒன்னா சாப்பிடுவேன். சூப்பர் சுவையாக. எனக்கு இனி பாக்கிங் தேவையில்லை. எல்லாவற்றையும் மேசையில் ஊற்றி விடுவேன். இப்போது அவற்றை பாம்பு போல ஒன்றின் பின் ஒன்றாக பரப்புவேன். சரியானது. இப்போது நான் நகெட்ஸ் சாப்பிடும் கன்வேயரை செயல்படுத்துகிறேன். என்ன காத்திருக்கிற கேட்டி? என்ன? எனக்கு உறைந்த நகெட்ஸ் இருக்குதா? நிச்சயமாக நான் முயற்சிப்பேன். ஆனா அவளுக்கு ஒரு கடி கூட எடுக்க முடியல. என்ன செய்யலாம்? நல்ல யோசனை. நான் அதை ஸ்ட்ரைட்னரால சூடாக்குவேன். சரி, அதுதான். எல்லா தயாரான நகெட்ஸ்களையும் ஒரு தட்டுல வைப்பேன். நான் சாப்பிட ஆரம்பிக்கலாம். இவை இன்னும் சூடாக இருக்கின்றன. சரி, நல்லாக இருக்கிறது. இவை எனக்கு பிடிச்ச நகெட்ஸ். நான் நிறுத்த முடியவில்லை. மேலும் மேலும். இது மிகவும் அருமை. சிறந்த உணவு இல்லையா டாம்? ஹே டாம், கண்களை மூடு. இதற்கிடையில் யாருக்கு என்ன கிடைத்தது என்று நான் பார்க்கிறேன். அருமை. எனக்கு சூடான காகாவும் அவனுக்கு குளிர்ந்ததுமாக இருக்கிறது. எழுந்திரு டாம், நீ முதலில் முயற்சி செய்யலாம்.
எனக்கு காகாவோ பிடிக்கும். அஃப், என்ன காகாவோ? என்ன அஃப்? அது என் மூக்கில் மோதியது. அதுல என்ன பிரச்சனை? அது பனி. ஓ, அது ஐஸ்கிரீம் போல தெரிகிறது. அப்படி யார் குடிக்கிறார்கள் பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ட்ராவ உள்ள வையுங்கள். இப்போது ஒரு சூடான பானத்தை அனுபவிக்கவும். ரொம்ப சுவையா இருக்குது. எவ்வளவு அருமையா இருந்தது. கேட்டி, உனக்கு மீசை ஏன் இருக்கிறது? அது முக்கியமில்லை. நான் இப்போதே சரி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. ஓ மனிதா, நான் முதலில் இருப்பேன். ஓ, இது ஒரு வஃபிள். இப்போதே அதை முயற்சிப்போம். ஆம், இது கத்தியால் வெட்டப்படல. அதுதான் என்ன, கூடவே முள் கூட உடைஞ்சிடுச்சு. ஓ இல்ல, இது எப்படி சாப்பிடுறது? கவலைப்படாதே, இப்போது என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்பேன். ஓ ஆம், சாக்லேட் சிறப்புடன் சூடான வாஃபிள் தான் உங்களுக்கு தேவை. நன்றாக இருக்கிறதே, சுவையானது. ஓ ஆம், இது நல்லது. என்ன செய்யலாம் என் வாஃபிளுடன்? அதை என் பற்களால் உடைக்க முடியவில்லை. என் கைகளால் கிழிக்கவும் முடியவில்லை. இது எஃப்க்கு அல்லது ரப்பரால் செய்யப்பட்டது. சரி, வாஃபிள், நீயே கேட்டாய் செயின்சாவை சந்தி. இது மிகவும் சிறந்தது. நான் இத்தகைய துண்டுகளை சமாளிக்க முடியும். ஓ, என்ன? முயற்சி செய்வோம். ஓ இல்லை, இப்போது 2 பற்கள் ஒரே நேரத்தில் விழுந்துவிட்டன. ஓ டாம், சிரிக்காத.